Hey guys, warm welcome to you all, and once again I welcome you back to this channel Study HRS, and I'm HRS Salim. Okay, so நீங்க வந்து 11th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 12th போயிருந்தீங்கனாலோ இல்ல 2021ல நீட் எக்ஸாம் அட்டென்ட் பண்றீங்கனாலோ இந்த வீடியோ உங்களுக்கானது. ஓகே, ஸோ இந்த வீடியோல ஒவ்வொரு கான்செப்ட்ஸா எடுத்துட்டு ஓகே அந்த கான்செப்ட்ஸை எப்படி ஈஸியா படிக்கலாம் அப்படின்றத தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ்ல ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த கான்செப்ட்ஸோடைய மோட்டோ. ஓகே, ஸோ இன்கேஸ் லைக் நீங்க 2020 உடைய ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா, இந்த வருஷம் நீட் எழுத போற ஸ்டூடெண்டா இருந்தா யூ கேன் ஸ்கிப் திஸ் வீடியோ. Okay, and moreover நீங்க like a 10th standard or 9th standard student இருந்தாலும் we can skip this video. Okay, and this video is completely for the students who completed 11th standard and now they are in current 12th standard. Okay, that means students who are aspiring for NEET 2021. Okay, so without wasting our time, so first do subscribe this channel. Okay, and we'll go into the கான்செப்ட். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மோனோகாட் அண்ட் டைகாட் பிளான்ஸ் எப்படி ஈஸியா படிக்கலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் வித் திஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிளான்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, நம்ம ஒரு பிளான்ட் எடுத்துக்கிறோம். இப்போ அந்த பிளான்ட்டோட லெட்ஸ் சே திஸ் இஸ் ஸ்டெம் ஆஃப் த பிளான்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்டெம் ஆஃப் த பிளான்ட். ஓகே, ஸோ இந்த பிளான்ட்டோடைய ரூட்ஸ் இருக்கு. ஆமா ரைட். ஓகே, ஸோ ஒரு ரூட்டை வந்து கிராஸ் செக்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரூட் ஆஃப் த plant. Okay, or stem and root. Okay, so this is the shoot and this is the root. Okay, so இப்போ இதோடைய cross section எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய லேயர்ஸ் ஃபர்ஸ்ட், அதாவது என்னென்ன டைப் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவுட்டர் லேயர். ஓகே, அவுட்டர் லேயர் ஆஃப் த டிஷ்யூ சிஸ்டம் will be called as epidermal tissue. Okay, so it is called as epidermal tissue system. Am I right? Okay, அதே மாதிரி நம்மளுடைய ரூட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் லேயர் எபிடர்மல் டிஷ்யூ, ரூட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அவுட்டர் லேயர் எபிடர்மல் டிஷ்யூ, ரைட்? ஓகே, சோ இந்த எபிடர்மல் டிஷ்யூ இல்லாம நடுவுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ளோயம் அண்ட் ஜைலம் வந்து மர்ஜ் ஆயிருக்கும். ஓகே, சோ இந்த சென்டர் ஃப்ளோயம் அண்ட் ஜைலம், அதாவது வாஸ்குலார் டிஷ்யூ. சோ இதை நம்ம வந்து வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வாஸ்குலார் டிஷ்யூ system அப்படின்னு சொல்லுவோம். Okay, so same like here also will be having vascular tissue system. Okay, so இப்போ இந்த vascular tissueக்கும் epithelial tissueக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ். Okay, vascular tissueக்கும் epithelial tissueக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை நம்ம ground tissue அப்படின்னு சொல்றோம். Okay, so அதை நம்ம ground tissue system அப்படின்னு சொல்றோம். Fine, hope you all understand. Okay, so இதுவும் லைக் ஒரு ஸ்டெம்மோ ஒரு ரூட்ல நம்ம ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கும் பொழுது வாஸ்குலார் டிஷ்யூ எங்க இருக்கு, எபிடர்மல் டிஷ்யூ எங்க இருக்கு, அண்ட் கிரவுண்ட் டிஷ்யூ எங்க இருக்கு. ஸோ திஸ் இஸ் த பேசிக். ஓகே, ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஒன் பை ஒன் உள்ள, அதாவது ஃபர்ஸ்ட் எபிடர்மல் டிஷ்யூ என்னன்னு பார்க்கலாம், வாஸ்குலார் டிஷ்யூ என்னன்னு பார்க்கலாம், தென் கிரவுண்ட் டிஷ்யூ என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வில் மூவ் வாட் இஸ் எபிதீலியல் டிஷ்யூ, எபிடர்மல் டிஷ்யூ, சாரி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஸ்டடி அபவுட் எபிடர்மல் tissue system. Fine. Okay, so ஒரு shoot எடுத்துக்கலாம். This is our shoot. Okay, that is a stem part. Okay, and another one root. Okay, so we'll take a root part. Let's say this is our root part. Am I right? Okay, ஒரு shoot and root. So first சொன்ன மாதிரி நம்மளுடைய எபிடர்மல் டிஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர் இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த அவுட்டர் மோஸ்ட் லேயரை இன்கேஸ் அது வந்து ஷூட்டா இருந்ததுன்னா, அதை எபிடர்மிஸ் அப்படின்னு சொல்றோம். Okay, so outermost layer of a shoot is called as epidermis. அதுவே ஒரு ரூட்டா இருந்ததுன்னா, அதை epiblema அப்படின்னு சொல்றோம். Okay, so we are calling this as the epiblema. So outermost layer of shoot is called as epidermis and outermost layer of a root is called as epidermis. Okay, so இப்போ இந்த shoot and இந்த epidermis வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து லைக் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, இந்த ரூட் இந்த எபிடர்மல் லேயரே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும் ஒரு இடத்துல இருந்து மட்டும். ஓகே, அது எல்லாமே நம்ம ட்ரைகோம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது எல்லாமே நம்ம ட்ரைகோம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ இந்த எபிடர்மலோடைய எலாங்கேட்டட் பார்ட்டை ஷூட் சிஸ்டம்ல ட்ரைகோம் சொல்றோம். அதே ரூட் சிஸ்டம்ல வந்ததுன்னா அதை ரூட் ஹேர்ஸ் சொல்லுவோம். ஓகே, அதே ரூட் சிஸ்டம்ல வந்ததுன்னா அதை நம்ம ரூட் ஹேர்ஸ் சொல்லுவோம். Hope you all understood. Fine. Okay, so ஒரு root hair ஒரு epidermal tissue இருக்கிறது தான் நம்ம epidermal tissue system அப்படின்னு சொல்றோம்.
ஓகே சோ இப்போ ஷூட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஷூட் வந்து நம்மளுடைய ஏரியல் பார்ட் ஆமரைட் ஷூட் வந்து ஒரு ஏரியல் பார்ட் ஓகே அப்படின்ற பொழுது அது வந்து சன் கிட்ட இருந்து தன்னை தானே ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் ஓகே சோ மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் லைட் இஸ் நாட் குட் ஃபார் a plant okay அதே மாதிரி வாட்டர் டிரான்ஸ்பிரேஷனும் அதிகமா நடந்தாலும் that is also not good for a plant okay so அதனால அந்த டிரான்ஸ்பிரேஷன்ல இருந்தோ இல்ல அந்த ஹை டெம்பரேச்சர்ல இருந்தோ அதை பாதுகாத்துக்கிறதுக்காக அதுக்கு மேல ஒரு லேயர் இருக்கும் எது நம்ம எபிடெர்மல் டிஷ்யூக்கு மேல ஒரு லேயர் இருக்கும் அந்த லேயருக்கு பேரு கியூட்டிக்கல் ஓகே அந்த லேயருக்கு பேரு cuticle okay so this cuticle will helps to protect the shoot okay ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா cuticle இருக்காது ரூட்ஸ்ல cuticle இருக்காது why because அது எதுல இருந்தோ ப்ரொடெக்ட் பண்ண தேவையில்லை ஓகே இன்ஃபேக்ட் அது எல்லாமே அப்சர்வ் தான் பண்ணணும் ஓகே ரூட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாய் ஒரு மினரல்ஸா இருக்கட்டும் ஓகே சோ எல்லாமே வந்து அது அப்சர்வ் பண்ணதான் தேவைப்படுமே தவிர பட் அங்க cuticle இருந்தா there is no point of having a cuticle at all but shoots la namalukku cuticle தேவைப்படுது okay so this is the epidermal part I hope you all understood so trichomes வந்து பாத்தீங்கன்னா it is multicellular okay trichomes are multicellular whereas root hairs are single cellular okay root hairs are single cellular that's it this is what epidermal tissue is okay so next we'll go for vascular tissue okay next we are studying about vascular tissue okay so hope you all understood what is epidermal tissue system next we are studying about vascular system okay vascular tissue system okay அதே மாதிரி ஒரு ஷூட் வரைஞ்சிக்கலாம் okay அதே மாதிரி ஒரு ஷூட் வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு ரூட் வரைஞ்சிக்கலாம் right okay ஒரு ஷூட் அண்ட் ரூட் வரைஞ்சாச்சு ஓகே சோ இப்போ நம்ம இந்த வாஸ்குலர் டிஷ்யூன்னு எதை சொன்னோம் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோயம் அண்ட் சைலம் உடைய பேக்கேஜ் தான் நம்ம வந்து வாஸ்குலர் டிஷ்யூ அப்படின்னு சொல்றோம் கரெக்டா ஃபைன் சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரூட்ல அந்த வாஸ்குலர் டிஷ்யூ எப்படி இருக்கும்னு பார்ப்போம் ஓகே சோ திஸ் இஸ் a root am I right so this is a root and this is a shoot okay so இந்த ரூட்ல நம்மளுடைய xylems எல்லாமே like டோட்டலா 4 xylems இருக்கும் there will be totally 4 xylems will be present okay 4 xylems will be present but இதுல process என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல outermost இருக்கிறத நம்ம protoxylem சொல்லுவோம் outermost இருக்க xylem protoxylem நோ innermost இருக்கிறத metaxylem நோ சொல்லுவோம் okay so this is in case of root okay அதே நம்ம ஷூட்க்கு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா okay ஷூட்க்கு வந்தோம்னு பாத்தீங்கன்னா so அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் okay so rootல வந்து shootsல வந்து round shapeல இருக்கும் so outermost layer இதுல வந்து outermost layer நம்ம metaxylem னு சொல்றோம் okay so outermost layer metaxylem நோ innermost layer protoxylem னு சொல்றோம் okay innermost layer protoxylem னு சொல்றோம் okay so இந்த கண்டிஷனை நம்ம endarch condition அப்படின்னு சொல்றோம் okay so அதாவது arrangement of metaxylem away from the pith and protoxylem towards the pith is called as endarch condition அதுவே the protoxylem which is away from the pith and metaxylem which is towards the pith is called as exarch condition அப்படின்னு சொல்றோம் fine hope you understood this okay so endarch so stemல பாத்தீங்கன்னா endarch xylems இருக்கும் அதே rootல வந்து பாத்தீங்கன்னா exarch xylem இருக்கும் fine so இப்போ phloem உடைய arrangement பார்ப்போம் okay so let's say how the phloem are arranged in roots phloems are arranged radially okay so இது வந்து radial arrangement அப்படின்னு சொல்லுவோம் okay phloems are arranged radially okay so but இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த phloemல வந்து பாத்தீங்கன்னா xylemோட அட்டாச் ஆயிருக்கும் அந்த xylemோட அது எல்லாமே அட்டாச் ஆயிருக்கும் okay phloem எல்லாமே xylemோட அட்டாச் ஆயிருக்கும் okay so இந்த காம்பினேஷன் நம்ம conjoint combination அப்படின்னு சொல்றோம் okay இந்த காம்ப்ளெக்ஸை நம்ம conjoint அப்படின்னு சொல்றோம் okay so இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா நம்மளுடைய phloem எப்படி இருக்கும் ரைட் நம்மளுடைய phloem எப்படி இருக்கும் and நம்மளுடைய xylem இங்க இதோட அட்டாச் ஆயிருக்கும் xylem இதோட அட்டாச் ஆயிருக்கும் ஃபைன் ஓகே இன் பிட்வீன் பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அந்த ஸ்பேஸ்க்கு பேர் வந்து கேம்பியம் ஓகே அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கேம்பியம் ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி growthல ஃபார்ம் ஆகும் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி growthல ஃபார்ம் ஆகும் ஓகே அதே நம்மளுடைய ரூட் வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி growth நடக்காது ரூட்ஸ்ல செகண்டரி growth நடக்காது சோ அதனால அங்க கேம்பியம் இருக்காது okay there will be a presence of cambium in a shoot because of secondary growth okay but in root there is an absence of cambium since it is not undergoing any secondary
growth. Okay, so that is the main difference among the vascular system according to the arrangement of xylem and phloem. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே, சோ வாஸ்குலர் சிஸ்டம்ல என்ன இருக்கு? phloem and xylem உடைய அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. ஓகே, ரேடியல் ரூட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க phloem உடைய அரேஞ்ச்மெண்ட் வந்து ரேடியலா இருக்கும். அதே ஷூட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த phloem xylem ஓட அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, சோ ரெண்டுத்துக்கும் நடுவுல ஷூட்ல ஒரு கேம்பியம் ஃபார்ம் ஆகும். ஓகே, சோ இதே வந்து ரூட்ல பாத்தீங்கன்னா xylem வந்து எக்ஸார்ச் கண்டிஷன்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே ஷூட்ல வந்து பாத்தீங்கன்னா என்டார்ச் கண்டிஷன்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். So this is vascular tissue system. Next we'll study about ground tissue system. Next we'll study about ground tissue system. Okay, so already சொன்ன மாதிரி so நம்ம ஒரு ஷூட்டோ ரூட்டோ எடுத்துக்கிறோம். ஓகே, so இந்த ஷூட் ஆர் ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நடுவுல இருக்கிற பார்ட் வந்து பாத்தீங்கன்னா vascular tissue. நடுவுல இருக்க பார்ட் vascular tissue and இந்த கார்னர்ல இருக்க பார்ட் epidermal tissue. so நம்ம இந்த ground tissue இத பத்தி தான் பேச போறோம். ஓகே, so இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ், ஓகே, the cover, the blank space is called as cortex. The blank space is called as cortex. Okay, that is the outermost ground tissue. Okay, that is the outermost ground tissue. இப்போ இந்த கார்டெக்ஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட், ஓகே, when we coming outside, ஓகே, வெளியில இருந்து பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் லேயர் கார்டெக்ஸா தெரியும் and இன்னர் லேயர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எண்டோடெர்மிஸ் இருக்கும். Okay, so this is the layer of a ground tissue. Okay, so this is called as endodermis. It is called as endodermis. Okay, so in the endodermis க்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்கும். That layer is called as steel and that layer is called as steel. Okay, so இது வந்து ஒரு wall. Okay, so இந்த steel வந்து பாத்தீங்கன்னா ஒரு wall மாதிரி ஆக்ட் பண்ணும். Okay, so which will allow only specific ions, it will not allow all other ions. So இத வந்து நம்ம steel அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த ஸ்டீல் இந்த வால்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் விளையாடினே இருக்கான். ஓகே, ஒரு சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த குட்டி பையன் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிசைக்கிள். ஓகே, அந்த குட்டி பையன் பேரு பெரிசைக்கிள். ஓகே, so just remember this arrangements. Okay, so and arrangements புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ground tissue in the complete monocot and dicot is very simple. Okay, so இவ்வளவுதான் ground tissue. Okay, இதுக்கு அப்புறம் நம்ம பார்த்த phloem and xylem. Okay, so நம்மளுடைய அந்த phloems லாம் இங்க இருக்கும். am I right? phloems லாம் இங்க இருக்கும். ஓகே, அதோட அந்த xylem phloem எல்லாமே அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, so this is completely your pith. so இந்த open space இருக்கு பாத்தீங்களா, இந்த blank space, இந்த blank space நம்ம வந்து pith அப்படின்னு சொல்றோம். இந்த blank space நம்ம pith அப்படின்னு சொல்றோம். ஓகே, so இந்த pith towards pith away pith இத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து endarch exarch அப்படின்ற கண்டிஷனை நம்ம இதுல சொன்னோம், vascular tissueல சொன்னோம். endarch and exarch அப்படின்ற கண்டிஷனை vascular tissueல சொன்னோம். Okay, so this is what about ground tissue. Okay, fine. Epidermal tissue la, so just I'm going back. Okay, so epidermal tissue la வந்து பாத்தீங்கன்னா like நம்மளுடைய outermost layer வந்து shootல epidermis ஆ இருக்கும், rootல epiblema வா இருக்கும். ஓகே, ஷூட்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரைகோம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா ரூட் ஹேர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இன்ஃபேக்ட் போத் ஆர் த எலாங்கேஷன் ஆஃப் எபிடெர்மல் செல். அவ்வளவுதான். ஓகே, அதுக்கு தனியா எந்த ஒரு செல் கிடையாது. எபிடெர்மல் செல்ல தான் வந்து நம்ம ட்ரைகோமாவோ இல்ல ரூட் ஹேராவோ சொல்றோம் பேஸ்ட் ஆன் த லொகேஷன் வேர் இட் க்ரோஸ். ஓகே, அபார்ட் ஃப்ரம் தட் ஷூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கியூட்டிக்கல் லேயர் இருக்கும், அது வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. அதே ரூட்ல வந்து அந்த மாதிரி லேயர் கிடையாது. தட் இஸ் எபிடெர்மல் டிஷ்யூ. வாஸ்குலர் டிஷ்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் phloem and xylem is exactly what is an vascular system. Okay, so நம்மளோட ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா vascular bundle வந்து ரேடியலா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, ரேடியலா அரேஞ்ச் ஆயிருக்கும். so xylem தனியா இருக்கும், phloem தனியா இருக்கும். ஓகே, அதே வந்து நம்ம ஷூட்ஸ்ல பார்த்தோம்னா phloemமும் xylem-மும் அட்டாச் ஆயிருக்கும், நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஸ்பேஸ்க்கு பேரு கேம்பியம். சோ இந்த கேம்பியம் வந்து செகண்டரி growth நடக்கிறதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன். am I right? Okay, அதே ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம்பியம் இருக்காது, because roots will not undergo secondary growth. That's it. Okay, so shootsல வந்து பாத்தீங்கன்னா xylem உடைய அரேஞ்ச்மெண்ட் endarch கண்டிஷன்ல இருக்கும், அதே ரூட்ஸ்ல அது exarch கண்டிஷன்ல இருக்கும். So லாஸ்டா கிரவுண்ட் டிஷ்யூ பார்க்கும் பொழுது கிரவுண்ட் டிஷ்யூல மொத்தமா நம்மளுக்கு 4 லேயர் இருக்கு. ஒன்னு வந்து outermost layer is called as cortex and middle layer is called as endodermis and inner layer is called as steel. Okay, இந்த ஸ்டீல் குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிசைக்கிள் இருக்கு. ஓகே, சோ இது எல்லாமே கவர் பண்ணிருக்கு. இதெல்லாம் யார கவர் பண்ணிருக்குன்னா ஒரு வாஸ்குலர் பண்டில கவர் பண்ணிருக்கு. சோ அந்த வாஸ்குலர் பண்டிலுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளுடைய phloem and xylem இது எல்லாமே அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, சோ ஃபைன். சோ இப்போ நம்ம வந்து வாஸ்குலர் டிஷ்யூனா என்னன்னு பார்த்துட்டோம், எபிதீலியல் டிஷ்யூனா என்னன்னு பார்த்துட்டோம், அண்ட் கிரவுண்ட் டிஷ்யூனா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து இப்போ இந்த பேசிக் கான்செப்ட் வச்சு மோனோகாட்க்கும் டைகாட்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை பார்ப்போம்.
fine. Okay, so guys, like எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். Okay, we are starting our own long term online batch for biology. Okay, so it starts from July 15. Okay, and it is very cheap, like you will be getting 1,000 rupees per month. Okay, so that will be the fee. Okay, so weekly 3 days classes will be there and completely it will be online guidance. ஓகே, ஸோ உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நான் சொல்லி கொடுக்குற மாதிரியே தான் உங்களுக்கான கிளாஸஸும் இருக்கும். எல்லாமே வந்து கான்செப்சுவல் பேஸ், ஈஸி வே. ஓகே, அண்ட் தட் டு இட் இஸ் இன் தமிழ். ஓகே, ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை டு ஷேர் திஸ் வீடியோ ஆஸ் மச் அஸ் பாசிபிள். ஸோ லைக் ரூரல் பிளேஸ்ல இருக்கக்கூடிய பசங்களும் இதனால பெனிஃபிட் ஆகட்டும். ஃபைன், வில் ஸ்டார்ட் வித் டைகாட் அண்ட் மோனோகாட் பிளான்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டைகாட்டுக்கும் மோனோகாட்டுக்கும் நம்ம ஒரு சின்னதா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போறோம். ஓகே, டைகாட்டுக்கும் மோனோகாட்டுக்கும் ஒரு சின்னதா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போறோம். சாரி, இட் இஸ் நாட் மோனோகாட். யா, டைகாட் அண்ட் மோனோகாட்டுக்கு ஒரு சின்னதா ட்ரிக் யூஸ் பண்ண போறோம். ஓகே, இது எப்படி இருக்கும்னா டைகாட்டோடைய ரூட் எப்படி இருக்கும். டைகாட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைகாட் நம்ம ஒரு மரமா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, லெட்ஸ் சே டைகாட் அப்படின்றது மரம், அதாவது நல்லா வளரக்கூடிய மரம். ஓகே, மோனோகாட் அப்படின்றது நம்ம ஒரு குட்டி பிளான்ட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு குட்டி பிளான்ட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, சோ தட் இஸ் டைகாட் அண்ட் மோனோகாட். ஓகே, இப்போ இந்த ரூட் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டார் தெரியும். ஓகே, இது ஏண்டா இது புதுசா இது ஸ்டார் வந்து நினைக்காதீங்க. ஐ வில் கிவ் வாட் எக்ஸாக்ட்லி இட் இஸ். ஓகே, இந்த ரூட் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் இருக்கு. அதே மோனோகாட்ல ஒரு சன் இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ இது ஒரு சின்ன கான்செப்ட். இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டா நம்ம மோனோகாட் அண்ட் டைகாட்டை ஈஸியா புரிஞ்சுக்க போறோம். ஓகே, சோ டைகாட்ல ஒரு ஸ்டார் இருக்கு, மோனோகாட்ல ஒரு சன் இருக்கு. ஓகே, இந்த ஸ்டார் ரொம்ப குட்டியா இருக்கிறதால இப்போ இது ஒரு ஹோல் மாதிரி நினைச்சுக்கோங்க. சோ இந்த ஹோல்ல இருந்து எல்லாரும் வெளியில எட்டி பாக்குறாங்க. ஓகே, ஒரு பாப்பா உள்ள இருக்கு. ஓகே, அந்த பாப்பா என்ன பண்ணுது, புதுசா ஒரு பாப்பா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மேல இருந்து எட்டி அந்த ஸ்டாரை பாக்குறாங்க. அதுதான் கான்செப்ட். ஓகே, அதே மோனோகாட்ல வந்து பாத்தீங்கன்னா யாரும் எட்டி பார்க்க தேவையில்லை, எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப விசிபிளா தெரியுது. அது வந்து சன். ஓகே, சோ சன் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, சோ அது விசிபிளா தெரியுது. ஸ்டார் வந்து ரொம்ப குட்டியா இருக்கு, அதனால எல்லாரும் அந்த ஹோல்ல இருந்து எட்டி பாக்குறாங்க. சோ இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஓகே, இந்த கான்செப்டை நம்ம எப்படி டைகாட் அண்ட் மோனோகாட் ரூட்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ்க்கு கொண்டு போறோம்ன்றதுதான் இப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட் கான்செப்ட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வில் ஸ்டடி வாட் இஸ் dicot root. Okay, we'll study what is dicot root. Okay, so dicot root இப்போ என்னன்னா, let's say we are drawing a dicot root. Okay, so this is the stem root part. Okay, ஒரு root உடைய cross section. Okay, so நம்ம எல்லாருக்குமே தெரியும் root உடைய outermost layer என்னவா இருக்கும். root உடைய outermost layer epiblema. Okay, so root உடைய outermost layer epiblema. Okay, so இந்த rootல வந்து ஒரு elongated epidermal cells இருக்கும், அதுக்கு பேரு root hairs. Am I right? So இது எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபைன். ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ள நம்மளுக்கு என்ன இருக்கு, ஒரு வாஸ்குலார் டிஷ்யூ இருக்கு. Am I right? ஒரு வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம் இருக்கு. இந்த வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம்ல ரூட்ஸா இருந்ததுன்னா அது எக்ஸாக்ட் கண்டிஷன்ல இருக்கும்னு சொன்னேன். எக்ஸாக்ட்னா என்ன? சோ புரோட்டோசைலம் வந்து வெளியில இருக்கும், மெட்டாசைலம் உள்ள இருக்கும். ஓகே, சோ லெட்ஸ் சே மெட்டாசைலம் உள்ள இருக்கு அண்ட் அப்படியே வெளியில நம்மளுடைய மெட்டாசைலம்ஸ் வருது. ஓகே, சோ லெட்ஸ் சே இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட். Okay, almost it is connected but is not, it is connected. Okay, it is not connected. So in the outermost layer நம்ம protoxylem, அதாவது ஃபைனலா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய, அதாவது சைட்ஸ்ல இருக்கக்கூடிய xylem நம்ம protoxylem னு சொல்றோம், and சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த xylem நம்ம metaxylem அப்படினு சொல்றோம். Okay, so actually it is an exact condition because it is root. Am I right? Okay, so இது இல்லாம இப்போ நம்மளோட phloemலாம் இருக்கு. நம்மளோட phloem, let's say phloemsலாம் இருக்கு. So phloemsலாம் ரேடியலா அரேஞ்ச் ஆயிருக்கு. கரெக்ட்டா? phloems எல்லாமே ரேடியலா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஸ்டார்னு ஒன்னு சொன்னேன் பாத்தீங்களா. சோ இப்போ இந்த ஸ்டார்னு சொன்ன பாத்தீங்களா, டைகாட்க்கு ஸ்டார் சொன்ன பாத்தீங்களா. இப்போ நம்ம ஆக்சுவலா ஒரு ஸ்டார் வரைஞ்சோம்னா இங்க நடுவுல ஸ்பேஸ் ரொம்ப குட்டி ஸ்பேஸ் இருக்குமா, நடுவுல ஸ்பேஸ் ரொம்ப குட்டியா இருக்குமா. அதே மாதிரி தான் இங்கேயும் பாத்தீங்கன்னா பித் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். தட் இஸ் த ட்ரிக். ஓகே, சோ பித் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கும். ஓகே, சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கான்செப்டே ஃபர்தர் கொண்டு போறோம். ஃபைன். ஓகே, சோ பித் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கும் பிகாஸ் ஸ்டார்ல இருக்கிற மாதிரி கான்செப்ட். ஓகே, ஃபைன். சோ இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட், வாஸ்குலர் பண்டல் அரேஞ்ச்மெண்ட் முடிஞ்சிருச்சு, எபிடெர்மல் அரேஞ்ச்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அண்ட் இப்போ நம்மளுடைய கிரவுண்ட் டிஷ்யூ அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வரும். ஓகே, கிரவுண்ட் டிஷ்யூ அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வரும். ஓகே, சோ இந்த கிரவுண்ட் டிஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்னது, நம்மளுடைய கார்டெக்ஸ். ரைட்? ஓகே, ஆர் அவுட்டர் மோஸ்ட் லேயர் இஸ் கால்ட் அஸ் கார்டெக்ஸ். ஓகே, சோ இந்த கார்டெக்ஸ்ல என்ன ஆகுதுன்னா, இந்த ரூட் ஹேர்ஸ் மூலமா இந்த கார்டெக்ஸ்ல லெட்ஸ் சே கார்டெக்ஸ் வந்து லேயர்ஸா இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன்.
ஸோ இந்த மாதிரி லேயர்ஸா இருக்கு. ஸோ இப்போ இந்த கார்டெக்ஸ்ல என்ன ஆகுது, நம்மளுடைய மினரல்ஸ் எல்லாம் ரூட் ஹேர் மூலமா உள்ள வருது. அமரைட் ரூட் ஹேர் மூலமா உள்ள வருது அண்ட் ரொம்ப சைலண்டா அப்போபிளாஸ்ட் பாத்வே மூலமா சைட்ஸ்ல இருந்து மூலமா உள்ள வருது. ஓகே, பட் ப்ராப்ளம் ஹியர் இஸ் தெர் இஸ் அ செக் போஸ்ட். ஓகே, ஸோ நம்மளுடைய செகண்ட் லேயர் யாரு, நம்மளுடைய எண்டோடெர்மல் லேயர். ஓகே, எண்டோடெர்மிஸ். ஓகே, அந்த எண்டோடெர்மிஸ் லேயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த செக் போஸ்ட் என்ன பண்ணுதுன்னா இதுல ஃபுல்லா வந்து ஒரு சியூபேரியனால ஆன ஒரு காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த செக் போஸ்ட்ல ஒரு ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரிப்ஸுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ். அந்த ஸ்ட்ரிப்ஸுக்கு பேரு காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ். ஓகே, and these strips are all made up of suberins. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த நம்மளுடைய மினரல்ஸ் எல்லாமே அப்போபிளாஸ்ட் மூலமா வருது. பட் ஆனா இதை கிராஸ் பண்ணி போகணும்னா இது மூலமா இதை கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்ப என்ன ஆகுதுன்னா அது சிம்பிளாஸ்டா கன்வெர்ட் ஆகுது. ஓகே, அது வந்து சிம்பிளாஸ்டா கன்வெர்ட் ஆகுது. இப்போ அந்த கான்செப்ட் வந்து கம்ப்ளீட்டா சிம்பிளாஸ்டா கன்வெர்ட் ஆகுது, இது உள்ள போகுது. Fine, so now it is entered inside. Okay, so now it is entered inside. Fine, so this is how the dicot arrangement is. So we'll have a very small pith. Okay, we'll have a small pith and we'll have a covered endodermis. Okay, and we'll be having a steel. So நம்ம actually previous slide la பார்த்த மாதிரி so இதுக்குள்ள steel இருக்கும். Okay, steel is a wall type. Am I right? Okay, steel இருக்கும், அதுக்குள்ள ஒரு பையன் சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பான். ஓகே, அதுக்குள்ள ஒரு குட்டி பையன் சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பான். அந்த பையன் பேரு பெரிசைக்கிள். So this is how the arrangement is. I hope you all understood how the dicot root will be. So this is the steel and உள்ள இருக்கக்கூடிய அந்த குட்டி பையன் பேரு பெரிசைக்கிள். Fine, so this is how we can draw dicot root. Okay, this is how we can draw dicot root. So this is the arrangement. Okay, so இப்போ இந்த arrangement உங்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். Fine, okay, next move with monocot root. Fine, okay, so இப்போ இந்த monocot rootல let's say again we are drawing a root section. So first வந்து dicot root பார்த்தோம், இப்போ வந்து monocot root. இப்போ நம்ம monocot rootல நம்மளுடைய ட்ரிக் என்ன, sun. Am I right? Monocot rootல நம்மளுடைய ட்ரிக் என்ன, sun. ஸோ அந்த சன் மாதிரியே நம்மளுடைய வாஸ்குலார் டிஷ்யூவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே, ஸோ சன் மாதிரியே நம்மளுடைய வாஸ்குலார் டிஷ்யூவும் ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த வாஸ்குலார் டிஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லெட்ஸ் சே இப்போ வெளியில இருந்தே வருவோம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ வெளியில வந்து நம்மளுடைய எபிப்ளமா இருக்கு. கரெக்டா, திஸ் இஸ் ரூட். am I right? ஸோ எபிப்ளமா இருக்கு. ஓகே, ஸோ எபிப்ளமா இருக்கு, அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ரூட் ஹேர்ஸும் இருக்கு. கரெக்டா, ஃபைன். ஸோ இப்போ அது இல்லாம இந்த மோனோகாட் இந்த வாஸ்குலர் டிஷ்யூ வந்து பல்ஜா இருக்கிறதால கார்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இப்போ கான்செப்ட். இப்போ லெட்ஸ் சே லைக் ஹியர் endodermis is there. Okay, so this is your endodermis. Am I right? I hope all you understand what is this. Am I right? So this is endodermis. Okay, so அந்த endodermis இல்லாம அங்க ஒரு ஸ்டீல் இருக்கு. So endodermisக்குள்ள ஒரு ஸ்டீல் இருக்கு. ஓகே, ஸ்டீலுக்குள்ள ஒரு பையன் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான். சாரி, ஓகே, ஸ்டீலுக்குள்ள ஒரு குட்டி பையன் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான். So pericycle is there. Fine. Okay, so now how the arrangement of the phloem and xylem will be. Okay, so நம்மளுக்கு தெரியும் it is all radial arrangements, right? Okay, this is all radial arrangement. So first we'll draw the xylem. So xylem வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரமா இருக்கும். அதுவும் numbers will be more high. Okay, so this is how it will be arranged. Okay, so இப்போ எங்க பாத்தீங்கன்னா we'll be having a big pith. That is the concept. Okay, we'll be having a large pith. Okay, we'll be having a large pith. That is the main difference between monocot root and dicot root. monocot rootல நம்ம சன்னை வந்து கான்செப்டா எடுத்துக்கிறோம். சன்ல வந்து ஒரு பெரிய பித் இருக்கா, ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கா, large pith is there. Okay, so that is monocot. ஓகே, அதே வந்து நம்ம டைகாட் ரூட்ல பார்த்தோம்னா நடுவுல வந்து ரொம்ப ஸ்மால் பித் இருந்தது. எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டார் சொன்னோம். ஓகே, சோ இப்போ as it is phloem எப்படி இருக்கும். So let's say I am drawing phloem.
Okay, so phloem ellame arranged. Okay, here and all it is arranged. Okay, phloem and all it is also arranged. Okay, so actually we'll be having a very big pith. Okay, so this is the arrangement of monocot root. Okay, so in the xylem oda arrangement eppadi irukum? Xylem. Okay, phloem is not visible. Okay, so this is how the phloem will be. Okay, so this blue color will says it is phloem, right? Okay, and the arrangement of the xylem will be in a exarch condition. Am I right? Exarch condition. So outermost will be protoxylem, and innermost will be metaxylem, right? Okay, I hope you all understood what is monocot root and dicot root. Monocot root ko dicot root ko nadula irukkudiya difference purinjudhu nenikken. Fine. So make it very simple. Dicot root la star adha nama concept எடுத்துக்கிறோம். அங்க வந்து xylem வெறும் 4 xylem தான் இருக்கு. Okay, so அந்த xylem exarch conditionல இருக்கு. ஓகே, அதே மோனோகாட் ரூட் எடுத்துக்கணும்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா பித் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. சன்ன வந்து ஒரு கான்செப்டா எடுத்துக்கிறோம். பித் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா xylem உடைய கவுண்ட் அதிகமா இருக்கு. ஓகே, சோ கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. So this is how monocot and dicot root is done. I hope you all understood. Okay, so next one we'll talk about monocot. we'll talk about dicot stem. Okay, let's talk about dicot stem. Okay, so in this dicot stem, let's say I'm drawing a dicot stem. Okay, so இப்போ இந்த dicot stemல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த dicot stemல actually so dicot அப்படின்றது okay dicot stem.